ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் அதாவது மெயினாக 5 சிட்டிஸ், அந்த 5 சிட்டிஸில் வந்து எந்தெந்த சிட்டிஸில் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குது, அதாவது டாப் 5 இருக்க சிட்டிஸை நம்ம பார்க்க போகிறோம். டாப் 5ல் திருச்சி வந்து இப்போ டெவலப் ஆகிற சிட்டி ஆயிடுச்சு. அதனால் வந்து டிராஃபிக்ஸ் வந்து இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அளவுக்கு அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. அந்த இடத்துல என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேலம் தான். கம்பெனிஸ் புது இதெல்லாம் வந்து அங்கே நிறைய வர்றதுனால வந்து சேலம் அப்போ பயங்கர டிராஃபிக்கான சூழலுக்கு மாறிடுச்சு. மூணாவது இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மதுரை தான். அதாவது மதுரை வந்து நார்மலாகவே கூட்டம் இருக்கும், ஆனால் வந்து இந்த சீசன் டைமில் பயங்கரமாக இருக்கும். அதாவது ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்லாம் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து வெளி சிட்டிஸில் இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து மதுரைக்காரங்க தான். அதனால் வந்து சீசன் டைம்ஸ் மட்டும் வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் மதுரை. அதனால தான் மதுரை வந்து இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்குது. 2வது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர். அதாவது கோயம்புத்தூர் வந்து நம்ம தென்னிந்தியாவோட மான்செஸ்டர். அதாவது வந்து தொழிலில் வந்து அதிகப்படியான ப்ராடக்ட் எல்லாமே தயாரிக்கிறது, உற்பத்தி ஆகிறது முதல் கொண்டு எல்லாமே வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகையை வந்து அதிகமாகிக்கிட்டே போகிறாங்க. நம்ம கிளைமேட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்றனால வந்து வேறு சிட்டிஸ்லேருந்து வந்து கோயம்புத்தூரில் வந்து அதிகமாக வந்து இருப்பாங்க மக்கள். அதனால் வந்து பயங்கர டிராஃபிக்ஸ் வந்து கோயம்புத்தூர்லேயும் இப்போது வர ஆரம்பிச்சிருச்சு. முதல் இடத்துல இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் வந்து எந்த சிட்டி வந்து பயங்கர டிராஃபிக்கான ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தான். சென்னை வந்து மேக்ஸிமம் டிராஃபிக் இருக்கும், ஐக்கியமாயிரும். சென்னை மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கனால சென்னை வந்து நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணி அங்கே வந்து வாழ்கிறாங்க. அதனால் வந்து சென்னையில் வந்து ரோடுகளும் வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசாக இருக்கிறது இல்லை. அதனாலேயே மேக்ஸிமம் டிராஃபிக்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே சென்னையில் இருக்கனால, அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல்வாதிகள், செலிபிரிட்டிஸ் எல்லாம் மேக்ஸிமம் சென்னைன்றதுனால சென்னை வந்து எப்போவுமே வந்து ஒரு ஹெவி டிராஃபிக்கான பிளேஸாக தான் இருக்குது.